Hey guys, welcome to D-Log. So, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 4 3 தானே 4 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 4 பழனி விலாக்ல 2024ல். ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கணக்கம்பட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி ஆச்சுன்னா சரியான குளிராக இருக்குது. சரி வாங்க அப்படியே கிளம்புவோம். முடியலை, பேசக்கூட முடியல, வாயெல்லாம் நடுங்குது. மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:56 ஆச்சுங்க. கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கணக்கம்பட்டி போகிற ரூட்டை வந்து பிடிச்சாச்சு. ஸோ நம்ம கார் இந்த இருக்கு பாருங்க. ஸோ இப்போ வந்து பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் பார்த்தோம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நடக்காருங்க. இப்போ வெயில் வந்துட்டு அப்போ அப்போ பியூட்டிஃபுல் சன்ரைஸ் நமக்கு கொடூரமான சன்ரைஸ். இவங்க நடந்து வராங்க. அம்மா இல்லைம்மா ஏங்க முடியுது. மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:43 ஆச்சுங்க. ஸோ அப்படியே நடக்கிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரியை பார்த்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய காந்தி சன்ஃப்ளவர். ஸோ இதே நல்லெண்ணெய்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் இதெல்லாம் செய்வாங்களாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சாகுபடி பண்ணுறாங்க பாருங்க, ஃபுல்லாக வளர்த்து வேற மாதிரி இதே பாருங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:22 ஆச்சு. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கேமரா குவாலிட்டி மாறி இருக்க மாதிரி தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் சார்ஜ் சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. லைட்னிங் கேபிளும் போயிடுச்சுங்க இந்த பேக்குள்ளே சுருட்டி வச்சு. ஸோ அதனால் நம்ம சாம்சங் மொபைலில் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அரோகரை போட்டுட்டு இங்கே நம்ம கணக்கம்பட்டி வந்தாச்சு. கணக்கம்பட்டி வந்து இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு ரெஸ்டிங்கை போட்டு சாயங்காலம் தான் கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு அம்மா இப்பயே கிளம்பு தர ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா 8 கிலோமீட்டர் இங்கேருந்து போக வேண்டியது இருக்குது. அங்கே போனால் இடுமன் குளத்தில் போய்ட்டு ஒரு குளியலை போட முடியும். இந்த மதியமே போவோம்பா. அதனால் பார்த்தீங்கன்னா மத்தியானமாக கிளம்புற மாதிரி ஐடியா பார்ப்போம். ஸோ நாங்கள் போவோம் கண்டினியூ பண்ணுறோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 2:54 ஆச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்தோம். செம்ம ரெஸ்ட்டு. ஸோ ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயே அன்னதானம் போட்டாங்க. ஸோ அங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ பாயாசம், நல்லா சோறு, 2 வகையான காய்கறி எல்லாமே போட்டாங்க வெண்டைக்காய் மண்டியோட. ஸோ சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ 2:30 மணிக்கு ஒரு 3 மணிக்கு ஆச்சு. இப்போ கிளம்புனா ஒரு 5 மணிக்கு அங்கே போய் 8 கிலோமீட்டர் இங்கேருந்து வரும் கரெக்டாக இடுமன் குளம். போய் குளத்தில் நல்லா ஒரு நீச்சலை போட்டு அப்படியே போய் பழனி மலைக்கு ஏற வேண்டியதான் நாளைக்கு காலையில். ஸோ வாங்க போவோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:25 ஆச்சுங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே ரெஸ்ட் எடுத்து அப்படியே வந்துக்கிட்டே நடக்கும். இந்த ஊர் முக்கியமான ஊர், வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஊர். பழைய குடிக்கணும், மர்க்கா சொல்லு. பழைய குடிக்கணும், மர்க்கா சொல்லு. பழைய குடிக்கணும். அம்மா ஏதோ சொல்றேம்மா. இந்த ஊர் பேர் என்ன அம்மா சொல்லு. ஏமா தங்க பதக்கம் மாதிரி சொல்ற. பழைய ஆயக்குடி. அப்ப இதுக்கு அடுத்து வர்றது என்ன? அது எப்ப இந்த ஊருக்கு ஏப்பா அப்படி பேர் வச்சிருக்கீங்க? இந்த ஏரியால வந்தாலே இப்படிதாப்பா ஆகுது. சரி சரி. மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:39 ஆச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு பக்கத்தில் நுழைஞ்சாச்சு. இங்கே நுழைஞ்சோம்னா நேராக பார்த்தீங்கன்னா இடுமங்குளத்துக்குள்ளே போயிடும். ஏன்டா இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்தோம். ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுசரும் ஒரு பனியன் எடுத்தோம். நேராக போயிட்டு மாலையெல்லாம் கழிச்சு சொல்லுவாங்க. மொட்டை இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு டவுசர் தெரியா மாட்டிக்கிது. மொட்டையா? ஆமாம், மாற்றிட்டு வர போகிறோம். அதெல்லாம் அழகாக இருக்குன்றான். மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:59 ஆச்சுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இடுமன் மலை ரீச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஸோ பழனி மலைக்கு போகிற எல்லாருமே இடுமன் மலை பார்ப்பாங்களே ஏறுவாங்களான்னு தெரியும். நம்ம ஒரு நாளைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆக வேண்டியது இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வரோம், மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அப்படியே போய் குளத்தில் போய் ஆட்டம் போட போகிறோம். வாங்க போவோம். மணி
A few minutes later. மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:05 ஆச்சு. நான் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோமா, செஞ்சுட்டு வந்த புளி சாதம் பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ அந்த தண்ணி வந்து சூடோடு எடுத்து பூட்டி வச்சதுனால சோறு வேஸ்ட்டாக போச்சு. சரி அப்புறமா போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு ஸ்நாக்ஸை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் இப்படி தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்போல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழனி அடிவாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தங்க போகிறோம். இப்போ இங்கிருந்து கிளம்பி போய் சரி வாங்க போகலாம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:46 ஆச்சு. பழனி மலையை நோக்கிய பயணத்தில் தான் இருக்கும் அந்த சந்துக்குள்ளே இந்த ரோடு. இது நேரம் கொண்டே பழனி மலையிலே லாக் பண்ணிடுவோம். அதனால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டுட்டு போயிடலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல வாங்கியிருக்கோம். ஸோ 2 ஊத்தாப்பம் இது ஒரு செட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இட்லி வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. ஸோ நம்ம வந்து ஊத்தாப்பம் வாங்கியிருக்கோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போய் அப்படியே அப்பாங்க லாட்ஜ் எடுத்துருவாங்க. லாட்ஜில் தங்கிட்டு காலையில் விடியா காலமாக போய் முருகப்பெருமானை பார்க்க வேண்டியதான். சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 9:14 ஆச்சுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவஸ்தானத்து மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லாட்ஜ் எடுத்துருக்குறோம். அப்படியே கடையை தான் பார்த்தீங்கன்னா அப்படி திறந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் கூட வீட்டில் தான் போகணும். அப்படியே போயிட்டு போவோம் வாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 9:47 ஆச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நம்ம இங்கே வந்ததில்லை. இன்றைக்கி தான் வந்து வேறு மாதிரியான ஒரு ரூமில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐபிஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூம் கிடையாது, ஒரு மினி வீடு. உள்ளே போகும்போது உங்களுக்கு காட்டினேன். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா மூலமாக, எங்கள் மாமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய மதிப்பீட்டாளராக இருக்காங்க. ஸோ அவங்க மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ரூம் கிடச்சாச்சு. ஸோ ரூம் உள்ளே போய் பார்ப்போமா. அதுவும் இந்த டைம்லாம் ரூம் கிடைக்கிறது சாதாரண ரூம் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதனால் விஐபி ரூம் கிடைக்கிறதுலாம் எப்படின்னு பாருங்க. போவான், இது வீடு, இது ரூம் இல்லை. நான் உள்ளே வரலாமா? யாரும் திறக்க மாட்டாங்க, நம்ம தான் திறக்கணும். ஓ இல்லை என்னடா வருக வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ உள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ். ஸோ இது வந்து ஒரு போர்டிகோ. ஸோ போர்டிகோக்கு வந்து ஒரு பெரிய ஹாலு. ஸோ இதில் பூரா அப்படியே ஒரு ஷோபா செட்டு. ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து இதுக்குள்ளே. ஸோ வித்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமு. ஸோ 2 பெட்டு. இந்த 2 பெட்டில் ஒருத்தர் படுத்துருக்காரு. அவர் யாரும் கேளுங்க, நவீன்குமார். 2 ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குங்க. உண்மையிலுமே ஏசி இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதாங்க பாத்ரூம். பாத்ரூம் மேட் போட்டுருக்காங்களா? ஓப்பன் பேஸ்னா பார்த்தீங்கன்னா அரண்மனை மாதிரி உள்ள இருக்கு. ஆனால் சரியான ஸ்பேஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபாக்கிற கண்ணாடி, நில கண்ணாடி. ஸோ இது ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் உள்ளுக்குள்ள பெரிய ட்ராவு. ஆனால் இதில் ஒரு பொருள் கூட அவங்க வைக்கல, நம்ம வேணால் வச்சுக்கலாம். ஸோ சாவியோட கொடுத்துருக்காங்க, லாக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. 2 லாக்கர். இதே சேம் செட்டப் அப்படியே வாங்களேன். இந்த ரூம் இந்த ரூம் இதுக்கு நம்ம லைட்டாக அமைச்சு வச்சுருக்கோம். ஒரு நிமிஷம் நான் லைட்டாக போட்டுருக்கேன். நல்லா போட்டு ஸோ சேம் செட்டப்பு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே டிட்டோவாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் மாறுதல்கள் இருக்கும். இங்கே அதே மாதிரி இந்த ஒரு இப்போ இது கொடுத்துருக்காங்களா ரேக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் தான் இருக்கேன், இங்கேயும் நான் தான் இருக்கேன். ஸோ இது அதே மாதிரி சேம் பார்த்தா இங்கேயும் படுத்துட்டேன்னா
சேம் பாத்ரூம் செட்டப் எப்படி பக்காவா இருக்கா வேற மாதிரியா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு பிரைவேட் லாட்ஜ் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பழனி தேவஸ்தானம், அதாவது பழனி பால தண்டாயுதபாணி திருக்கோவிலோட தேவஸ்தானத்தோட கவர்மெண்ட். ஸோ அவங்க கட்டி இருக்குது. அவருக்கு பரவாயில்ல கொடுக்குற மெயின்டைன், அது விஐபின்றனால அவ்வளோ மெயின்டைன் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ உண்மையிலுமே உங்களுக்கு வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஏன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ்லாம் தாண்டி 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 நடந்து வந்திருப்போம். ஸோ அவ்வளோலாம் நடந்து வந்ததுக்கப்புறம் இதில் அப்படியே கிடக்கிறதுக்கு அப்படியே உட்காரத்துலாம் எப்படி இருக்குது தெரியுமா? அப்படி இருக்குது. ஸோ காலையில் வேறு 5 மணி 6 மணிக்கெலாம் உசுப்பி விட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட கொஞ்சம் நேரம் தூங்காமல் சொன்னால் கேட்க மாட்டாங்க. சரி ஓகே, காலையில் கிளம்பி போய் இப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன்னு சொல்லி மொட்டை போட போகிறோம். அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் விளாகில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னப்பா மறக்காம பெல் ஐக்கனை டிங்னு தட்டி விட்டுருங்க. பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஆண்டில் தான் உங்கள் ஐலாண்ட் உங்கள் நவீன்குமார், கேமராமேன் ஆதி. கேமராமேன் ஆதி. இதுக்கு பேர் தான் சொல்லி கொடுத்து சொல்றதா? ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். Day 4 finished. எத்தனை கடை இருக்கு? நன்றி, வணக்கம். போறதான் போற இந்த நாய உசுன்னு பாத்திட்டு போ.